இது ஒரு காலத்தில் நடந்த அதிசயமான நிகழ்வு. ராமாயணத்தின் போது அல்ல, அதற்குப் பிறகு. அந்தமில்லா வனத்தில் தியானத்தில் இருந்த ஹனுமான் திடீரென ஒரு அழைப்பு கேட்டார். ஹனுமான், பட்டாள லோகத்தில் அபாயம். உன் சக்தி மட்டுமே அதை தீர்க்கும். விஷ்ணுவின் சொற்கள். அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. பட்டாள லோகமா? எனது அடுத்த பயணம். மனதில் ஒரு எண்ணம். இது சாதாரண யுத்தமல்ல, இது ஆதிகால ரகசியம். விண்ணை வெட்டி பூமிக்கு கீழே பட்டாள லோகத்தின் வாசலுக்கு செல்கிறார். அங்கு பீதிகரமான அமைதி. நாகர்கள், யட்சர்கள், மர்ம சக்திகள் அனைத்தும் ஒரே சக்தியால் கட்டுப்பட்டுள்ளன. தமோகன், பழமையான அரக்கன். இவன் பிரம்மாவிடம் இருந்து இரகசிய கல்வெட்டை பறித்து அதன் சக்தியால் லோகங்களை இருட்டில் மூழ்கச் செய்கிறான். ஹனுமான் தனது கதையை ஆரம்பிக்கிறார். பட்டாள லோகத்தில் ஒளியே இல்லை, ஆனால் அவரது உள்ளத்தில் தீபம் எரிகிறது. நம்முள் ஒவ்வொருவரும் இருட்டை போராடும் ஹனுமானாக இருக்கிறோம். தமோகனை எதிர்கொள்ளும் தருணம். நீ யாரென்று தெரியுமா ஹனுமா? நீயே கடவுள், ஆனால் அதை மறந்துவிட்டாய். ஹனுமான் சிரிக்கிறார். நான் யாரென்று நினைப்பது முக்கியமில்லை, நீ யாராக இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அரக்கன் சிரிக்கிறான். இது உன் இறுதி பயணம். ஆனால் ஹனுமான் தனது முழு சக்தியை ஒன்றுபடுத்தி ஹனுமான் சத்திரத்தை கல்வெட்டின் மீது பயன்படுத்துகிறார். ஒளி வெடிக்கிறது, இருள் கரைகிறது, தமோகன் அழுகிறான். பட்டாள லோகம் சுதந்திரமாக சுவாசிக்கிறது. விஷ்ணு வெளிப்படுகிறார். நீ ஒரு போர் அல்ல, நீ ஒளி. இங்கே கதை முடியுது. ஆனா ஒரு நிமிடம். நீங்க நினைச்சீங்களா ஹனுமான் பற்றி அனைத்தும் தெரிஞ்சிட்டதுன்னு? இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்த முறைக்கு தயார் இருக்கிறீங்களா?